வணக்க நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 64 வோல்ட்டு, அதாவது 20 சீரீஸில் ஒரு பேட்ரி ஒன்று செய்ய போகிறோம். அதாவது நித்தின் ஃப்ராப் ஹாஸ்பிட்டலில் எல்எஃப்இ இதில் பண்ணி போடுறோம். அந்த பேட்ரி பேக் வந்து செல் ஹோல்டர் வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும், வண்டிக்குள் ஃபிட் பண்ண முடியாது. செல் ஹோல்டர் இல்லாமல் வச்சு பண்ணுறோம். அதில் வந்து என்னென்னா, செல் ஹோல்டர் இல்லாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு சேக் இல்லாமல் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஃபுல் டைட்டில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இதாயிரும். நம்ம நிக்கில் ஸ்டிப் வச்சு அடிக்கிறது நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நிக்கில் ஸ்டிப் வச்சு அடித்தோம்னா உங்களுக்கு ஓகே வைக்கும். நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேணாம். மேலே வந்து எஃபெக்ட் ஷீட் வச்சு ப்ளூ ஷீட் போட்டு நல்லா ஹீட் பண்ணும்போது நல்லா இறுகிக்கும். டபுள் ஷீட் போட்டிங்கன்னா இறுகிக்கும், பயப்படவே வேணாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது சீட்டு வந்து நல்லா கொஞ்சம் பத்தாமல் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த இறுகிறக்கிட்ட நல்லாயிருக்கும். எச்சா வச்சிங்கன்னா லூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இது பேட்ரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி சால்ட்ரிங்லாம் அடித்து நிக்கில் ஸ்டிப் பற்ற வச்சு உங்களுக்கு சென்ஸ் ஒயர் எடுத்து மறுபடியும் பேலன்சிங் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து பேட்ரி வண்டியில் போடுவோம். இதுக்கு தகுந்த மாதிரி பேட்ரி பாக்ஸ் நம்ம அசம்பிளிங் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 19 சீரீஸ் வச்சாவே 60 வோல்ட் வந்துடும். இது வந்து 20 சீரீஸ் வச்சோம்னா 64 வோல்ட் வரைக்கும் ஏற்றுக்கும். அப்படி கணக்கு போட்டிங்கன்னா இது பிஎம்எஸ் வந்து அந்த மாதிரி தான் அந்த வண்டியில் இருந்தது. அது வேறு பிஎம்எஸ் வச்சா மீட்டர்லாம் மாற்றணும், மீட்டர் அசம்பிளிங்லாம் மாற்றுறதுனால இப்படியே பண்ணிடலான்னு அதே பிஎம்எஸ் நல்லா இருந்தது, செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது, அதையே பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, யாராவதுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லித்தரேன். ஒரு நீண்ட நாள் இடைவேளையாக இருக்கிறதுனால வேலை செய்கிறோமா செய்யலையாங்கிறது டவுட் இருக்கும். நாங்கள் எங்கள் கோவில் திருவிழா, அதனால் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வந்து செய்ய முடியாத சூழ்நிலை. இப்போ மறுபடியும் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.